உங்களுக்கு கதை சொல்ல ஜொலிக்கு நட்சத்திரம் நான் வந்திருக்கேன். கதை சொல்லட்டுமாண்ணா? வெகு காலத்திற்கு முன்பு ரோஜா நகரம் என்ற நாட்டில் ஒரு அழகான அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் நீண்ட சிவப்பு முடி கொண்ட ஒரு அழகான ராஜகுமாரி வாழ்ந்தாள். தினமும் இரவு நாட்டில் உள்ள மக்கள் தூங்கத் தயாராகவும் நேரத்தில் ரோஜா ராஜகுமாரி மாடியில் நின்று 3 தடவை கைத்தட்டுவாள். அந்த ஓசையைக் கேட்டு ஒரு பொன்னிற சிறு பறவை அவளது கையில் வந்து அமரும். அப்போது ராஜகுமாரியின் சிவப்பு முடி ஜொலிக்கத் தொடங்கும். கண்களே தூங்குங்கள், சந்தோஷ கனவு காணுங்கள் என்று தாலாட்டு பாடுவாள். மக்கள் நிம்மதியாக தூங்கத் தொடங்குவார்கள். இதைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு கோபகார சூனியக்காரி ஒரு பறக்கும் துடைபத்தின் மீது ஏறி அரண்மனைக்கு வந்தாள். அவள் கோபத்தில் மந்திரம் சொன்னாள். ரோஜாக்கள் காயட்டும், ராஜகுமாரியின் தாலாட்டு அவசுரமாகட்டும். அந்த கணமே ராஜகுமாரியின் சிவப்பு முடி கருப்பு நிறமாக மாறிவிட்டது. அன்று இரவு அவள் மீண்டும் தாலாட்டு பாடினாள். ஆனால் இந்த முறை அனைவருக்கும் பயங்கரமான கனவுகள் வந்தன. அடுத்த நாள் இதை அறிந்த ராஜகுமாரி மிகுந்த வருத்தமடைந்தார். தன்னுடைய பொன் பறவையிடம் உதவி கேட்டாள். பறவை சொன்னது, ரோஜா இதழ்களை தண்ணீரில் போட்டு உன் முடியை நனை. அவள் அதை செய்தாள். அப்போதே அவளது முடி மீண்டும் சிவப்பாக மாறியது. சூனியக்காரி மீண்டும் கோபத்துடன் வந்து மந்திரம் சொன்னாள். அந்த மந்திரத்தில் நாட்டிலுள்ள அனைத்து ரோஜாக்களும் காணாமல் போனது. ராஜகுமாரி மனம் உடைந்து அழத் தொடங்கினாள். அப்போது அங்கு வந்த அவள் சிறுவயது தோழன் தன்னிடமிருந்த ஒரு சிவப்பு முடித் துண்டை அவளது கண்ணீரில் வைத்தான். அதிசயம்! அது ஒரு அழகான சிவப்பு ரோஜாவாக மாறியது. அந்த ரோஜாவை தண்ணீரில் போட்டு முடியை நனைத்ததும் மந்திரம் முற்றிலும் உடைந்தது. மறுநாள் ராஜகுமாரியும் அவளது தோழனும் திருமணம் செய்து கொண்டார்கள். அன்பின் சக்திக்கு முன்னால் மந்திரம் எதுவும் பலிக்காது. அன்றிலிருந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். கதை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை வந்து பார்க்கிறேன்.